يا للصلاة يا للصلاة يا للفلاح يا للفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضى فول وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطره وقال تعالى أيضا إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது போன்று அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், மேலும் மனித வர்க்கத்தினையும் ஜின் இனத்தினையும் படைத்திருப்பது போன்று வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இதே வருஷையில் இதே தோரணையில் அல்லாஹ் தஆலா இப்பிரபஞ்சத்தினை இவ்வுலகத்தினை சீராகவும் முறையாகவும் அழகாகவும் வழிநடாத்துவதற்காக வேண்டி காலங்கள் நேரங்கள் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் படைத்திருக்கிறான். காலங்கள் நேரங்கள் என்ற ஒன்றினை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் உருவாக்கி இருக்கிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி
12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஆச்சரியமான செயல் திட்டங்களில், ஆச்சரியமான அல்லாஹ் தஆலாவுடைய செயல்முறைகளில், ஆச்சரியமான அல்லாஹ் தஆலாவுடைய ப்ராசஸ்களில் ஒன்று தான் காலங்கள் நேரங்கள் என்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாள் முதல் இவ்வுலகத்தில் காலங்கள் நேரங்கள் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா உருவாக்கிவிட்டான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எவ்வளவு தெள்ள தெளிவாக அல்லாஹ் தஆலா இப்பிரபஞ்சத்தில் இவ்வுலகத்தில் காலங்கள் நேரங்கள் என்ற விடயத்தை உருவாக்கி இருக்கிறானோ, அதே போல் அல்லாஹு தஆலா அவனுடைய விஸ்டமின் மூலமாக, அவனுடைய ஹிக்மத்தின் மூலமாக இக்கால நேரங்களை அல்லாஹ் பல தரப்பட்ட பகுதிகளாக வகைப்படுத்தி பாகுபடுத்தியும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறான். முஸ்லிம்களாகிய நாம் தெள்ள தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு வருடத்தில் 12 மாதங்களை வைத்திருக்கிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அது முஹர்ரம் மாதம் முதல் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும். கண்ணியமானவர்களே, அதே போல் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாதத்திற்குள்ளாலும் 29 தினங்கள் அல்லது 30 தினங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஷரீஅத்தினுடைய பார்வையில், ஷரீஅத்தினுடைய கண்ணோட்டத்தில் 28 தினங்கள் என்ற ஒன்று கிடையாது, 31வது தினம் என்ற ஒன்றும் கிடையாது. அதே போல் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு வாரத்தில் 7 தினங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, 12 மாதங்களை கொண்ட ஒரு வருடத்தில் அல்லாஹு தஆலா விசேடமான மாதமாக, சய்யிது ஷுஹூராக, மாஸ்டர் ஆஃப் மன்ஸாக அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்தை தேர்வு செய்திருப்பது போன்று, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாதத்திலும் 29 அல்லது 30 தினங்கள் கொண்ட ஒவ்வொரு மாதத்திலும் விசேடமான தினங்களாக ஐயாமுல் பீவ் எனப்படும் பிறை 13, 14, 15 தினங்களை அல்லாஹ் தேர்வு செய்திருப்பது போன்று, கண்ணியமானவர்களே, 7 தினங்களை கொண்ட ஒரு வாரத்துக்குள்ளால் அல்லாஹு தஆலா விசேடமான தினமாக, சய்யிதுல் ஐயாமாக, மாஸ்டர் ஆஃப் டேயாக அல்லாஹ் தஆலா யௌமுல் ஜும்ஆ எனும் வெள்ளிக்கிழமை தினத்தை தேர்வு செய்திருப்பது போன்று, கண்ணியமானவர்களே, இதே வரிசையில் இதே தோரணையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மொத்த 12 மாதங்களுக்கு மத்தியிலும் மகத்துவம் நிறைந்த ஆச்சரியமான விசேடமான 4 மாதங்களை அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இந்த 4 மாதங்களை தேர்வு செய்திருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். மொத்த 12 மாதங்களையும் 2 பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அதில் 8 மாதங்கள் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நம்மவர்களுக்கு விசேடமான மாதங்களாக தெரிவு செய்திருக்கிறான். இந்த 4 மாதங்களுக்கும் அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அதில் முதலாவது மாதம் முஹர்ரமுடைய மாதம், 2வது மாதம் ரஜபுடைய மாதம், 3வது மாதம் துல்கஅதாவுடைய மாதம், 4வது மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமானவர்களே, இந்த 4 மாதங்களையும் முஹர்ரமுடைய மாதத்தை நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த 4 மாதங்களையும் ரஜபுடைய மாதத்தையும் கடந்து வந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, இந்த 4 மாதங்கள்ல துல்கஅதா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாம் இன்னும் முன்னோக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த 4 மாதங்களில் 2வது மாதமான ரஜபுடைய மாதத்தை நாம் தற்பொழுது தான் கடந்து நுழைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ரஜபுடைய மாதத்துக்குள்ளான் நுழையும் பொழுது, ரஜபுடைய மாதத்தினுடைய பிறை தென்படும் பொழுது, ஷாபில் ஈமானில் பதிவு செய்யப்படக்கூடிய நரேஷன் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். உண்மையிலேயே நம்மில் அதிகமானவர்கள், பெரும்பாலுமான மஸ்ஜிதுடைய இமாம்கள்
இந்த துஆவை இதுவரைக்கும் தொழுகைக்கு பின்னால் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். இறைவா, ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்து விடு. கண்ணியமானவர்களே, அந்த ரஜபுடைய மாதத்தில் பரக்கத் செய்வதோடு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக கூறினார்கள், இறைவா, இந்த ரஜபுடைய மாதத்தை அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்து விடு. கண்ணியமானவர்களே, வபல்லிக்னா ரமதான், இறைவா, எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விடு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சுருக்கமான முறையில், இறைவா, இந்த ரஜபுடைய மாதத்தில் பரக்கத் செய்து விடு, நீ ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக இந்த துஆவை முன்வைக்கவில்லை. அன்பு நபி அவர்கள் ரஜபுடைய மாதத்தோடு இணைத்து, ரஜபுடைய மாதத்தோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தற்பொழுது வீற்றிருக்கக்கூடிய இந்த பிறை 3வது தினம் ஷஅபானுடைய மாதத்தையும் அன்பு நபி அவர்கள் பிரத்யேகமாக இந்த மாதத்துக்குரிய பரக்கத்தையும் வேண்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இறுதியாகத்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நம் அனைவர்களுக்கும் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விடு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுக்கும் ரஜபுடைய மாதத்தை அவன் அடைந்து விட்டால், ஷஅபானுடைய மாதத்துக்குள்ளால் அவன் நுழைந்து விட்டால், அவனுடைய இலக்கு, அவனுடைய ஏம், அவனுடைய நோக்கம், நான் ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, கடந்த ரஜபுடைய மாதத்தில் நம்மவர்களோடு இருந்த எத்தனையோ முஸ்லிம்கள் தற்பொழுது கிடையாது. கடந்த ஷஅபானுடைய மாதத்தில் இதுவரைக்கும் இருந்த எத்தனையோ முஸ்லிம்கள் நம்மவர்கள் கிடையாது. சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அதிகமானவர்கள் படுத்த படுக்கைகளாக, நோயாளிகளாக, ஹாஸ்பிட்டல்ல பெட் ரிடனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய மகா பெரிய இலக்கு, அவன் ரஜபுடைய மாதத்தை கடக்கும் பொழுதும், ஷஅபானுடைய மாதத்தை அவன் அடையும் பொழுதும், ரமதானுடைய மாதத்தை அடைவது தான் ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய இலக்காக இருக்க வேண்டும். நான் பல ஹுத்பாக்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காலப்பகுதியில் கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு அழகான துஆ இருக்குது. நாம் இந்த துஆவை கற்று தொழுகைகளுக்கு பின்னால் இந்த துஆவை நாம் ஓதி வர வேண்டும். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், தபரானில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லிம்னி மின் ரமதான் வ ஸல்லிம் ரமதான் லி வ தஸல்லம்ஹு மின்னி முத்தகப்பலா. இறைவா, ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய தருணத்தில் எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து விடு. அதே போல் ரமதானுடைய மாதத்தை நீ எங்களுக்கு கொடுத்தாலும் அந்த ரமதானுடைய மாதத்தையும் எங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுத்து விடு. கடந்த காலங்களில் ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து கொண்டோம், ஆனால் அந்த மாதத்தை நாம் ஆரோக்கியமாக பெற்றுக் கொள்ளவில்லை, கன்வீனியன்டாக பெற்றுக் கொள்ளவில்லை, பிளெக்சிபிளாக பெற்றுக் கொள்ளவில்லை. இறைவா, அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் ஆரோக்கியமாக அடைந்து விட்டால் அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்து விடு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுடைய இலக்கம் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்து ஷஅபானுடைய மாதத்தை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் என்னை ரமதானுடைய மாதத்திற்காக வேண்டி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு அழகான உதாரணத்தை கூறலாம். ஒரு மனிதன், ஒரு மாணவன் பரீட்சையை முன்னோக்கி விட்டான். ஓலவனுடைய பரீட்சையை கடந்து தடை தாண்டி அந்த பரீட்சையில் சித்தி அடைந்து ஏலவல் பரீட்சையை அவன் முன்னோக்கி அதிலும் சித்தி அடைந்து மெடிசின் ஃபீல்டுக்குள்ளால் போய் லாஸ்ட் அவனுடைய ஃபைனல் எக்ஸாம் அவன் ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தருணம், அவனுடைய ரிசல்ட் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மார்க்கால அவன் அந்த பரீட்சையில் அவன் தோல்வி அடைந்து விட்டால், அவன் ஃபெயில் ஆகிவிட்டால், கண்ணியமானவர்களே, அவன் உடைந்து போய்விடுவான். அவனுடைய நோக்கத்தை அவனுக்கு அடைந்து கொள்ள முடியாது. அவன் இவ்வளவு காலம் செய்த முயற்சிகள் அந்த இடத்தில் தவறி போய்விடும். சுப்ஹானல்லாஹ், நாம் பல மாதங்களை கடந்து வந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, ரஜபுடைய மாதத்தினுடைய கடைசி கட்டத்தையும் அடைந்தும் கடந்து விட்டோம். ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். ஒரு மனிதன் ஷஅபானுக்குள்ளான் நுழைந்து அவனுக்கு ரமதானுடைய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால், அவன் நோயாளியாக மாறிவிட்டால், அவன் மரணித்து விட்டால், அல்லாஹ் அக்பர், அவன் ஒரு துரதிர்ஷ்டவாளியாகத்தான் கருதப்படும். கண்ணியமானவர்களே, நாம் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், இறைவா, நாம் ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து விட்டோம், நிச்சயமாக சத்தியமாக
எனக்கு நீ இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த 4 அஷ்ஹுருல் ஹுரும் மாதத்திலே கண்ணியமானவர்களே, முஹர்ரம் மாதம், ரஜபுடைய மாதம், துல்காதா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், எங்களுக்கு உண்மையிலேயே முஹர்ரமுடைய மாதம் வரும் பொழுது முஸ்லிம்கள்ல மோஸ்ட் ஆஃப் அஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது இஸ்லாமிய புது வருடம், இஸ்லாமிக் நியூ இயர். அதுல யாருக்கும் மறைந்து போகாது இது முஹர்ரமுடைய மாதம் என்று. கண்ணியமானவர்களே, ரஜபுடைய மாதம் தோன்றுவிட்டால் உண்மையிலேயே நிச்சயமாக நம்மில் யாருக்கும் அது அன்ஃபர்கெட்டபிளாக ஆகாது. இது ரஜபுடைய மாதம் என்று எங்களுக்கு தெரியும். அது மிஅராஜுடைய நிகழ்வு நடந்த மாதம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுடைய பிரயாணம் செஞ்ச மாதம். அன்பு நபி அவர்கள் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் கால் வைத்த மாதம். அன்பு நபி அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். ரஜபுடைய மாதத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, துல்காதா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரும் பொழுதும் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் இது துல்காதா என்று, நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் இது துல்ஹிஜ்ஜா என்று. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் முழுமையாக தொடர்பு படுத்தப்பட்ட 2 மாதங்கள். கண்ணியமானவர்களே, ரமதான் மாதம் வரும் பொழுது எங்களுக்கு தெரியும் இது ரமதானுடைய மாதம் என்று. ரபியுல் அவ்வல் மாதம் வரும் பொழுது இது தெரியும் ரபியுல் அவ்வல் மாதம் என்று. அன்பு நபியவர்கள் பிறந்து மரணித்த மாதம். கண்ணியமானவர்களே, ஆனால் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் ஷஅபானுடைய மாதத்துக்குள்ளால் நுழைந்து விடுகிறோமோ, ரமதானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதம், ரஜபுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதம், எப்பொழுது ஒரு முஸ்லிமான மனிதன் அந்த மாதத்தை அடைந்து விடுகிறானோ, இது அன்பு நபியுடைய தெள்ள தெளிவான ஹதீஸாக இருக்குது. கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்பம்சங்களை, இந்த ஷஅபான் மாதத்துடைய மகத்துவங்களை, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துக்குள்ளால் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மில் அதிகமானவர்கள் கரிசனை செலுத்தாதவர்களாக, இதற்கு அட்டென்ஷன் கொடுக்காதவர்களாக, இதை பற்றி சிந்திக்காதவர்களாக ஷஅபானுடைய மாதம் கடந்து ரமதானுடைய மாதத்துக்குள்ளால் நுழைந்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கு இல்லையா, ஷஹ்ருன் யஃபுலுன் நாஸு அன், மனிதர்களில் அதிகமானவர்கள் இந்த மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மாதத்தை மறந்து விடுகிறார்கள். இந்த மாதத்தினுடைய அற்புதங்களையும் இந்த மாதத்துடைய மகத்துவங்களையும் அவர்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, ரெக்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஷஹ்ருன் யஃபுலுன் நாஸு அன்ஹுவாக இருக்குது. அன்பு நபி அவர்கள் இதனால தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் எக்ஸாக்ட்லி தெளிவாக அன்பு நபி அவர்கள் ஷஅபான் என்ற வார்த்தையை கூறி, இந்த வார்த்தையை கூறி ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்பம்சத்தை நபி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ரமதானுடைய பிறை தென்படும் வரைக்கும் ஷஅபானுடைய உணர்வு இருக்கிறது இல்ல. ரமதானுடைய மாதம் அது பிறந்து நோன்பு பிடிக்கும் வரைக்கும் ஷஅபான் மாதத்துடைய மகத்துவங்களை நம்மில் அதிகமானவர்கள் புரிவது கிடையாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அழகான உதாரணத்தை தெளிவுபடுத்துறாங்க. அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஐவேளை தொழுகைகளில் நாம் ஈடுபடுகிறோம். அந்த 5 நேர தொழுகைகளுக்கு முன்னால் இஸ்லாம் நம்மவர்களுக்கு நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை கொடுத்திருக்குது. பரதான தொழுகைக்கு முன்னால் இருக்குது, அது முன் சுன்னாக்கள் என்பதாக அழைக்கப்படும் சுன்னா கபலியா. பரதான தொழுகைக்கு பின்னால் இருக்குது சுன்னா பாதியா, பின் சுன்னாக்கள் என்பதாக அழைக்கப்படும். கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கையில இந்த 5 நேர தொழுகைகளை அவர் நிறைவேற்றும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலையும் முன்பின் சுன்னாக்களை அவர்கள் தவறிவிட்டது கிடையாது. நாம் பரதான தொழுகையில் விடக்கூடிய அத்துணை விதமான தவறுகளையும் இந்த முன்பின் சுன்னாக்கள் ஃபில் அப் பண்ணுகிறது. இதனால தான் சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முன்பின் சுன்னாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க புரியணும், இந்த இடத்துல தான் அறிஞர்கள், மார்க்க இமாம்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ரமதான் மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷாபான் மாதம் இருக்கிறது அல்லவா, ரமதான் மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷாபான் மாதம் பரதான தொழுகைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நஃபிலான வணக்கங்களுக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது. ரமதான் மாதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம் பரதான தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நஃபிலான வணக்கங்களுக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய ஐவேளை தொழுகைகளில் நஃபிலான முன்பின் சுன்னாக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறானோ
அதே போல் அவன் இந்த ரமதான் மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷஅபான் மாதத்துக்கு அவன் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். இந்த ரமதான் மாதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷவ்வால் மாதத்துக்கு அவன் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு அழகான பூமி இருக்குது. அந்த பூமியில நான் விவசாயம் செய்ய போறேன். அல்லாமா அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள், 3 கட்டங்களை நாங்க செய்யணும். முதலாவது அந்த பூமியை பதப்படுத்தி அந்த பூமியை சுத்தம் செஞ்சு நான் நெல்லுகளை தூவ வேண்டும். அதற்கு பிற்பாடு 2வது கட்டமாக நான் தூவிய அந்த பூமியில் நான் நீர் பாய்ச்சி அந்த பூமியை நான் கிருமிநாசினிகளை கொண்டு அந்த பூமிக்கு நான் அதை தெளித்து அந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். 3வது கட்டம் கண்ணியமார்களே, நான் செஞ்ச அந்த விவசாயத்துக்குரிய அறுவடை அடைந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாமா அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ரமதானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் என்பது ஒரு மனிதன் பூமியை தேர்வு செய்து அதற்குரிய நெல்லுகளை தூவி பூமியை பதப்படுத்துவதை போன்று, ரமதான் மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதம் என்பது நான் தேர்வு செய்து நெல்லுகளை தூவி அந்த பூமிக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போன்று. சுப்ஹானல்லாஹ். 3வது கட்டம் அறுவடை செய்யக்கூடிய அந்த 3வது மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நம்மில் அதிகமானவர்கள் ரஜபை பயன்படுத்தாமல் ஷஅபானை பயன்படுத்தாமல் முழுமையாக ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் ரஜபை பயன்படுத்த வேண்டும், ஷஅபானையும் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தினால் தான் நிச்சயமாக ரமதானுடைய முழுமையான பெனிஃபிட்ஸை அடைந்து கொள்ள முடியும். இதனால தான் கண்ணியமானவர்களே, அன்பு நபியவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தில் எவ்வாறு இருந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை எவ்வாறு வரவேற்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, மொத்த 12 மாதங்களையும் முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கும் என்றா அது ரமதானுடைய மாதம். கம்பல்சரி ரமதானுடைய மாதம், அது ஃபர்த் வாஜிப். ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் நோன்பு பிடிக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த 12 மாதங்களையும் ரமதானுடைய மாதங்களுக்கு பின்னால, ரமதானுடைய அந்த மாதத்துக்கு பின்னால அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கும் என்றா மா ரஅய்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர ஸியாமன் மின் ஷஅபான். இந்த ஷஅபானுடைய மாதத்துல தான் அன்பு நபி அவர்கள் அதிகமாக நோன்பு விட்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு நரேஷன்ல பதிவு செய்யப்படுகிறது, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் வந்து விட்டால் கான யஸூமு ஷஅபான குல்லா, முழு ஷஅபானுடைய மாதத்திலே நபி அவர்கள் நோன்பை கொண்டே கழித்து விடுவார்கள். முழு ஷஅபானுடைய 30 பிறைகளை கண்டால் 30 நாள்களும் நோன்பு பிடிப்பாங்க. ஷஅபானுடைய 29 தினங்கள் என்றால் 29 தினத்திலே நபி அவர்கள் நோன்பு நோற்று விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அவ்வளவு அன்பு நபி அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை நோன்பை கொண்டு ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஷஅபானுடைய 15வது பிறைக்கு பின்னால நோன்பு பிடிக்கிறத இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஆனா அவன் ஷஅபானுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து நோன்பு பிடிச்சு கொண்டு வாரானண்டா அவன் கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கிறதுக்கு ஷரியத் எங்களுக்கு அனுமதி கொடுக்குது. ஷஅபானுடைய 15வது பிறைக்கு பின்னால நோன்பு பிடிக்கிறதுக்கு தயாராகிறான்டா ஹதீஸ் கூறுகிறது, இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு, 15வது பிறை தென்பட்டு விட்டால் நோன்பு நீங்கள் பிடிக்க வேண்டாம். ஆனால் 15வது பிறைக்கு முன்னால் இருந்து தொடர்ச்சியாக நோன்பு நோற்று கொண்டு வந்தால் கடைசி மாதம் வரும் வரைக்கும் ஷஅபானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு ஷஅபானையும் நோன்பை கொண்டு ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் வந்துட்டு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கூறுவார்களாம், எங்கட ஹலாலான தொழில் இருக்குது, எங்கட பிசினஸ் இருக்குது, எங்கட வியாபாரம் இருக்குது, நாங்க இவ்வளவு காலமும் பிசினஸோடு இருந்துட்டோம், தொழிலோடு இருந்துட்டோம், பிஸியாக இருந்துட்டோம். ஏ வியாபாரிகளே, ஏ நண்பர்களே, நீங்க உங்களோட கையில குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிங்க, கையில குர்ஆனை தொட்டு எடுத்து ஓத ஆரம்பிங்க. ஹாதா ஷஹ்ருல் குர்ஆன், ரமதானுடைய மாதம் வரும் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டாம். இந்த மாதத்தில் குர்ஆனுக்குரிய மாதமாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் அதிகமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் குர்ஆனை அவர்கள் ஹத்ம் செய்ய ஆரம்பிப்பார்களாம். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் ஒரு மனிதன் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அவன் நன்மையான விடயங்களை செய்யலாம். அவனை
தன்னை நன்மையான விடயத்துக்கு தன்னை என்கேஜ் பண்ணலாம் கண்ணியமார்களே. ஆனால் இன்னும் ஒரு பகுதி இருக்குது கண்ணியமார்களே. நாம் நன்மைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த மாதத்துடைய மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது கண்ணியமார்களே. எவ்வாறு நாம் இந்த மாதத்தை கௌரவப்படுத்தி இந்த மாதத்தில் நோன்புகள் நோற்று குர்ஆன் ஓதி சதகாக்களை கொடுத்து நன்மைகளை நாம் சேகரித்துக் கொள்கிறோமோ, அதே போல் பல மடங்கு கண்ணியமானவர்களே இந்த மாதத்தில் நாம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் நம்மை நாம் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்மையான விடயத்தில் நம்மை ஈடுபடுத்துவதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் எவ்வாறு செய்கிறோமோ அதைவிட பல மடங்கு கண்ணியமானவர்களே 100% இந்த மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பர்சனலாக நான் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள் கண்ணியமானவர்களே எத்தனையோ பெரும் பாவங்கள் என்று சமூகத்தில் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மதுவும் போதையும் ட்ரக் அடிக்ஷனும் மோசமான தொடர்புகளும் ஜினாவும் விபச்சாரமும் ஹலாலான தொழில்களும் இன்று கண்ணியமானவர்களே கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தன்னுடைய நெற்றியை பூமியில் சுஜூதில் வைத்து அவர்கள் கண்ட காலத்தை மறந்து விட்டார்கள். எத்தனையோ பேர் சமூகத்தில் ஜும்மாவுடைய தொழுகை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அன்னை ஒரு ஜும்மா மஸ்ஜிதுக்கு போகும் பொழுதோ மஸ்ஜிதுடைய பிரசிடென்ட் எழுப்பி பேசுறாரு, சுப்ஹானல்லாஹ், ஊர் மக்களை பார்த்து, எங்கட ஊருக்குள்ளால ஜும்மாவுடைய தொழுகைக்கு சமூகம் தராத 200க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று. கண்ணியமானவர்களே, ஐவுகளை தொழுகை என்பது ஒரு பக்கம் இருக்கு, இன்னும் ஒரு பகுதி இருக்குது, ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட சமூகம் தராத எத்தனையோ மக்கள் நம் கிராமங்களில் நம் பிரதேசங்கள் என்று அவர்கள் தைரியமாக நடமாடிக்கொண்டிருக்கிறாங்க. படைத்தவன் அல்லாஹ்வை இந்த மாதத்தில் நாம் பயந்து கொள்ள வேண்டும். நன்மைக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துறோம், அதைவிட கண்ணியமார்களே பாவத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மது போதை என்பது கண்ணியமார்களே என்று தலைவிரித்தாடிக் கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். வாலிபர்கள் என்று வித்தியாசம் கிடையாது, மூத்தோர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. இன்றைக்கு மோசமான தொழில்கள், ஹராமான தொழில்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாமா இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தம்முல் முஸ்கிர் என்ற கிரந்தத்துல ஒரு அழகான ஹிஸ்டரியை பதிவு செய்யறாங்க. கண்ணியமார்களே, அல்லாமா மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்துக்கு அவர்கள் கஅபத்துல்லாஹ் முன்னோக்கி அரஃபாவுடைய மைதானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமார்களே, அரஃபாவுடைய மகத்துவம் எங்களுக்கு தெரியும். எந்த மனிதன் அரஃபாவுக்குள்ளால் கால் வைக்கிறானோ அவன் மறுபடியும் வெளியே வரும் பொழுது அவனுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்றைய நைட் தூங்குறாங்க. அரஃபாவுடைய மைதானம் முடிந்து விட்டது. கண்ணியமார்களே, அந்த தூக்கத்தில் ஒரு மனிதர் கனவில் வருகிறாரே, இமாம் அவர்களே, நீங்கள் இன்று அரஃபாவுடைய மைதானத்துக்கு சமூகம் தந்திருந்தீங்க. அல்லாஹ் அக்பர். அந்த மைதானத்தில் ஒன்று சேர்ந்த அத்துணை மனிதர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், ஒரே ஒரு மனிதனை தவிர என்ற தகவலை கொடுத்தவுடனே மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கனவிலிருந்து விழித்தெழும்பிட்டாங்க, பயந்தாங்க. பயந்து அடுத்த கணம் உது செஞ்சு 2 ரக்காத் தொழுதுட்டு மறுபடியும் தூக்கத்துக்காக வேண்டியவங்க வந்து தலையை வைத்து தூங்க ஆரம்பித்தார்கள். மறுபடியும் அந்த கனவு தோன்றியது. இமாம் அவர்களே, அந்த மனிதன் இந்த ஹஜ்ஜுடைய இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு சமூகம் தந்தான். அவன் மின் அஹ்லி கூரா என்ற பிரதேசத்தை சேர்ந்தவன். அந்த மனிதனுடைய முழு டீட்டெயிலும் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கனவில் கூறப்படுகிறது. ஹஜ்ஜுடைய காலத்தை முடிச்சிட்டு அந்த பிரதேசத்தை கடந்து போய் கேட்கிறாங்க, இங்க யாராவது இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்தவங்க இருக்கிறாங்களா? இதோ இருக்கிறாரு, இந்த வீட்டுல இந்த இடத்துல நீங்க போய் சந்திங்க. அவரு நேரடியாக முன்னால போய் நிக்கிறாங்க. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போய் கேட்டாங்க, மனிதா, நீ ஹஜ்ஜுக்கு சமூகம் தந்தியா? அரஃபாவுடைய மைதானத்துக்கு நீ வந்தியா? நிச்சயமாக நான் சமூகம் தந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் நடந்திருக்குது, அந்த பாவத்தை நீ என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய தருணம் கண்ணியமார்களே, அந்த மனிதர் இமாமோடு அந்த பாவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவன் கூறுகிறான், நான் உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அதிகமான சந்தர்ப்பங்களில் போதைக்கு அடிமையானவனாக இருந்தேன், நான் மதுபானத்துக்கு அடிமையானவனாக இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய தாய் ஒவ்வொரு தினமும் நான் மதுவோடு போதையோடு செல்லும் பொழுது என்னை கண்டிப்பாள், என்னோடு அவள் கடினமாக நடந்து கொள்வாள். ஒரு நாள் ஷாபானுடைய பிறை தென்பட்டு விட்டது. ஷாபானுடைய பிறை தென்பட்டு விட்டது. நான் வீட்டுக்குள்ளால் போதையோடு நுழையும் பொழுது என்னுடைய தாய் ஈமானோடு இருக்கக்கூடிய பெண்மணி, தொழுகையோடு இருக்கக்கூடிய பெண்மணி என்னை பார்த்து கூறினாள், என்னுடைய அருமை மகனே, யா சக்கரான், நீ இன்றைய தினம் ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறை தென்பட்டு விட்டது,
பாவத்தோடு போதையோடு நீ வந்திருக்கிறாய். உனக்கு தெரியாதா இந்த மாதத்துடைய மகத்துவம், உனக்கு தெரியாதா இந்த மாதத்துடைய கௌரவம் என்று கூறக்கூடிய தருணத்தில் போதையில் இருந்த மகனுக்கு கண்ணியமார்களே தாயினுடைய அந்த வார்த்தைகள் தென்படவில்லை. தாயை அவன் தள்ளி விடுகிறான், தாயை அவன் புஷ் பண்றான். சுப்ஹானல்லாஹ். அந்த காலங்கள்ல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் தண்ணூர் சொல்லக்கூடிய நெருப்பு அது எரிந்து கொண்டிருக்கும் ஒரு அடுப்புல அவனுக்கு போதையினுடைய தாக்கம். தாயை தள்ளிவிட்டவன், அந்த தாய் அந்த நெருப்புக்குள்ளால் வயதான தாய் விழுந்து விட்டாள். அன்பான கனவான்களே சகோதரர்களே, போதையோடு இருந்தவன் உறங்குகிறான். காலை நேரத்தை அடைகிறான், சூரியன் உதயமாகிவிட்டது. தாயை தேட ஆரம்பிக்கிறான். வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, மா வஜத்து இல்லா இதாமா, என்னுடைய தாயினுடைய எந்த சத்தமும் எனக்கு கிடைக்கவில்லை. தாயுடைய பெயரை கொண்டு அழைத்தேன், தாயே என்று அழைத்து பார்த்தேன். அந்த தருணத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த நெருப்பு கங்குக்குள்ளால் என்னுடைய தாயினுடைய எலும்புகள் மாத்திரம் இருந்தது. என்னுடைய தாயினுடைய எலும்புகள் மாத்திரம் இருந்தது. மா வஜத்து இல்லா இதாமா. அந்த தருணம் முதல் நான் என்னுடைய போதையை விட்டுவிட்டு தௌபா செய்துவிட்டு நான் என்னை மாற்றிவிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு பாவத்திலிருந்து நான் தௌபா செஞ்சு ஹஜ்ஜுக்கு வந்தேன். அல்லாஹ் அக்பர். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஏ மனிதா, நீ செஞ்ச இந்த பாவம் உனக்கு தெரியாது, படைத்தவன் அல்லாஹ் அதற்கு உனக்கு மன்னிப்பு கொடுக்கல. படைத்தவன் அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு கொடுக்கல. நீ அரஃபாவுடைய மைதானத்துக்கு சமூகம் தந்தாய். அரஃபாவுடைய மைதானம் என்பது மனிதனுடைய கல்வை சுத்தம் செய்யக்கூடிய இடம். அவ்வாறான இடமாக இருந்தும் கூட உன்னுடைய பாவத்துடைய கரைகள் மன்னிக்கப்படவில்லை. அடிப்படையான காரணம் அதில் முதலாவது உன்னுடைய தாயை நீ அவமதித்திருக்கிறாய். இரண்டாவது ஷஅபானுடைய மாதத்தை நீ கௌரவப்படுத்தவில்லை, நீ களங்கப்படுத்திருக்கிறாய். கனிமகளே, சுப்ஹானல்லாஹ். தாக்கம் எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது பாருங்க. அல்லாஹ் அக்பர். நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமார்களே. சுப்ஹானல்லாஹ். நன்மைகளை நாம் எவ்வளவு ஆரவாரமாக செய்கிறோமோ அதை விட பல மடங்கு பாவத்திலிருந்து எங்களை நாம பாதுகாத்துக் கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமா கண்ணியமார்களே, இந்த ஷஅபான் மாதத்துல அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நபியுடைய கல்வை அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அன்பு நபியவர்கள் நீண்ட காலமாக ஒரு கவலையோடு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால நீண்ட காலம் அன்புடைய கல்வில இருந்து கவலையை அல்லாஹ் அகற்றி ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய மாதம் ஷஅபானுடைய மாதம். அல்லாஹ் அக்பர். ஹிஜ்ரி 2வது வருஷம் கண்ணியமார்களே மதீனாவுக்கு ஹிஜ்ரி செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்து ஹிஜ்ரி 2வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹருடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிது பனி சலமாவுல தக்பீர் கட்டுறாங்க. அந்த தருணத்துல உம்மு பஷீர் ரலியல்லாஹு தஆலா ரசூல் அவர்களுக்கு துஹருடைய நேரம் சாப்பாடு தூக்கி கொண்டு வராங்க. கனிமர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய கல்வில இருந்த நீண்ட கால கவலை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நாங்க இவ்வளவு காலமும் தொழுகை கடமையாக்கப்பட்டு எங்களுடைய கிப்லாவுடைய டைரக்ஷன் பைத்துல் மக்திஸாக இருக்குது. யூதர்கள் என்னை கேலி செய்து கொண்டிருக்கிறாங்க, யூதர்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்க எங்கட மஸ்ஜிதை தானே நீங்க முன்னோக்கி இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை, இந்த கிப்லாவுடைய திசையை நீ மாற்றி தர மாட்டியா? அன்பவர்கள் இந்த கவலையை கல்வில வச்சு கொண்டே இருந்தாங்க. கனிமர்களே, ஹிஜ்ரி 2வது வருஷம் இந்த ஷஅபானுடைய மாதம் நடுப்பகுதி செவ்வாய்க்கிழமை துஹருடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று துஹருடைய தக்பீர் கற்றாங்க. முதல் ரக்அத் நிறைவேறுகிறது, இரண்டாவது ரக்அத் நிறைவேறுகிறது. கண்ணியமார்களே, இந்த தருணத்துல தான் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضى فولي وجهك شطر المسجد الحرام. يا رسول الله, உங்களோட கிப்லாவுடைய திசையை நீங்க திருப்பிக்கோங்க. பைத்துல் மக்திஸ்ல இருந்து கிப்லாவுடைய திசையை உங்களுடைய கஅபாவுடைய திசையாக மாற்றிக்கொள்ளுங்கள். கனிமர்களே, அன்பு நபியவர்கள் 2 ரக்காத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதார்கள். அடுத்த 2 ரக்காத்தை நபியவர்கள் கஅபாவை நோக்கி தொழுதார்கள். இதனால தான் அந்த மஸ்ஜிது பனி சலமாவுக்கு இன்று மஸ்ஜிதுல் கிப்லத்தை என்பதாக அழைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்திய ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்த மாதம் இந்த கண்ணியமார்களே, இந்த ஷஅபானுடைய மாதம். யாரும் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. கண்ணியமார்களே, ரஜபுடைய மாதம் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினா, இந்த ஷஅபானுடைய மாதம் அல்லாஹ் கிப்லாவுடைய திசையை அல்லாஹ் மாற்றினான். கண்ணியமார்களே, இன்றைக்கு எங்க சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரும் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது.
தன்னுடைய நெஞ்சை, தன்னுடைய முகத்தை படைத்தவன் அல்லாஹ்வை முன்னோக்கி, கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி சுஜூது செய்யாத எத்துடைய முஸ்லிம்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த மாதம் முழுவதுமாக எங்களுக்கு தொழுகை பற்றி பேசப்பட்டது. இந்த ஷாபானுடைய மாதம் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்காக வேண்டி கிப்லாவுடைய திசை அது மாற்றப்பட்டது. ரெண்டும் தொழுகையோடு தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது. கனிமார்களே, நம்மில் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் இன்றைக்கு தைரியமாக நெஞ்சை நிமிர்த்து போட்டுக் கொண்டு அதனுடைய சத்தங்கள் கேட்டாலும் கூட நாம் தைரியமாக நம்மவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது, மௌத்து கிடையாது என்ற தைரியமாக சுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மௌத்தை கொடுத்து விட்டால், அன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஹஸ்ரத் இந்த இடத்துல ஒரு ஜனாசா நடந்துச்சு, நான் ஜனாசாக்கு போகல. நான் கேட்டேன், ஏனப்பா ஜனாசாக்கு போகல? ஹஸ்ரத், இவரே உயிரோடு இருக்கக்கூடிய வரைக்கும் எங்கட மஸ்ஜிதுக்குள்ளால 5 நேர தொழுகைக்கு வரல, கடைசி நேரத்துக்கு மஸ்ஜிதை கொண்டு வராங்க. ஜனாசாவுடைய தொழுகை தொழுறதுக்காக வேண்டி 5 நேரம் தொழாத மனிதன் இவன். இவனுடைய உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் மஸ்ஜிதுக்கு அவன் மஸ்ஜிதின் பக்கம் நெருங்காத மனிதன். இவனுடைய ஜனாசாக நாங்க வரணும், என்னத்துக்கு வரணும் நாங்க? கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் முஸ்லிமாக பிறந்தவன் தொழுகை இல்லாதவனாக அல்லாஹ் நம்மை மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்க கூடாது. கண்ணியமானவர்களே, இவனை விட மோசமான ஒரு படைப்பு உலகத்தில் இருக்க முடியாது, இவனை விட மோசமான ஜந்து உலகத்தில் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அவ்வளவு ஆச்சரியமான மாதத்தில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நான் இன்னும் ஒரு பகுதியை பகிர்ந்து முடிச்சுக் கொள்றேன். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும், நாங்க எங்களுடைய ஆங்கில கணிப்பீடாக இருந்தாலும் இஸ்லாமிக் மன்ஸாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, பல நிகழ்வுகளை அடிக்கடி சந்திச்சு கொண்டிருக்கிறோம். ஜனவரி 1 எங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ் டே எங்களுக்கு தெரியும், இண்டிபெண்டன்ஸ் டே எங்களுக்கு தெரியும், சில்ட்ரன் டே எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்துக்குள்ள நுழைஞ்சுட்டா 2 விடயங்கள் இருக்குது, நாங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ். அந்த 2 விடயங்களும் இந்த மாதத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மிஅராஜுடைய நிகழ்வு நடந்து முடிந்து விட்டது, மறுபடியும் மிஅராஜ் என்பது கிடையாது. இஸ்ராவுடைய நிகழ்வு நடந்து முடிந்து விட்டது, மறுபடியும் இஸ்ரா என்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த ஷாபானுடைய மாதம் வரும் பொழுது ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் தஆலா 2 விதமான நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறான். அதுல முதலாவது நிகழ்வு, கண்ணியமானவர்களே, நாங்க ஏன் இவ்வளவு இத இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறோம் தெரியுமா? உலமாக்கள்கிட்ட கேளுங்க. அல்லாஹு அக்பர். ஒரு மனிதன் செய்த அத்துணை அமல்களும், வருடம் முழுக்க செய்த அத்துணை அமல்களும் இந்த ஷாபானுடைய மாதம் தான் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஸகா, என்னுடைய ஹஜ், என்னுடைய சதகா, என்னுடைய உம்ரா, கடந்த வருடம் செய்த ரமதானுடைய அந்த அமல்களை கூட அல்லாஹ் இந்த ஷாபான்ல தான் உயர்த்த போறான். பெரியவர்களே, எங்களுடைய அமல்கள் 3 கட்டங்களாக உயர்த்தப்படுகிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது annual report, வருடாந்தம் annual report சப்மிட் பண்ணப்படுகிறது படைத்த அல்லாஹ்வின் இந்த ஷாபான் மாதத்துல 3 கட்டங்களாக அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முதல் பகுதி, நாளாந்தம் அல்லாஹ் மனிதன் செஞ்ச அமல்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறான். அது அல்லாஹ் நோட்டீஸ் பண்றான். எனக்கு ஒரு ஷாப் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஈவினிங் நான் அக்கவுண்ட்ஸ் பார்க்கிற மாதிரி நாளாந்தம் அசருடைய நேரம், சுபகுடைய நேரம் எங்களுடைய அமல்கள் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போகப்படுகிறது. 2 விதமான மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலாஇக்கத்தும் பின் நஹார், பகல் நேரத்துல ஒர்க் பண்ற மலக்குமார்கள், காலை பொழுதுல இருந்து அசர் நேரம் வரைக்கும் செஞ்ச அத்துணை விதமான செயல்பாடுகள், நல்லது கெட்டது, அசருடைய நேரத்தில் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. அசருக்கு பின்னால் இருந்து நைட்ல ஒர்க் பண்ற மலக்குமார்கள் சுபகுடைய நேரத்தில் எங்களோட அமல்களை உயர்த்துறாங்க. கண்ணியமானவர்களே, இதனால தான் அசருடைய தொழுகைக்கும் சுபகுடைய தொழுகைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஷரியத்துடைய பார்வையில. எந்த மனிதன் அசருடைய தொழுகை தொழுகிறானோ, எந்த மனிதன் சுபகுடைய தொழுகை தொழுகிறானோ, மன் ஸல்லல் பர்தைன், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான். எந்த மனிதன் சுபகுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் தொழுகிறானோ அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தை வாஜிபாக்கி விட்டான். எந்த மனிதன் சுபகுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் தொழுகிறானோ கியாமத்துடைய நாளையில படைத்தவன் அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏனென்றா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய தருணம் இது. 2வது கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ்,
உஸாமா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வாரத்துல சில சந்தர்ப்பங்களை நோம்பு பிடிக்கிறீங்க, இன்னும் சில சந்தர்ப்பங்களை நோம்பு விடுறீங்க, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உஸாமா, வாரத்துல நான் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு பிடிக்கிறேன். ஏனென்றா வாரத்தில் இந்த 2 தினங்களும் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. நம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய தருணத்தில் நான் நோன்பாளியாக உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, 3வது கட்டம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதம் நாம் செய்த அத்துணை வருடாந்த அமல்களும் அது சமரைஸ் பண்ணப்பட்டு படைத்தவன் அல்லாஹ்விடத்துல இது முன்வைக்கப்படுகிறது. உஸாமா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த மாதத்திலையும் செய்யாத அளவுக்கு நீங்க இந்த மாதத்துல நோன்பு பிடிக்கிறீங்க, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய தருணத்தில் நான் இந்த மாதத்தில் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். பாவத்தோடு இருக்க விருப்பம் இல்லை, தொழுகை இல்லாதவராக இருக்க விருப்பம் இல்லை, பெரும் பாவத்தில் ஜினா விபச்சாரத்தில் நான் இருக்க விரும்பல. கனிமார்களே, ஹராமான கொலையில் ஈடுபட விரும்பல. இந்த மாதத்தில் நான் பக்குவமாகவும் அமலோடு இபாதத்தோடு இருக்கும் பொழுது என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன். முதல் பகுதி, இந்த மாதத்தில் எங்கள் அமல் உயர்த்தப்படுகிறது. 2வது கண்ணியமானவர்களே, நான் நிறைவு செஞ்சு கொள்றேன். அல்லாஹ் தஆலா இந்த ஷாபானுடைய பிறை 15வது நைட், இப்னு மாஜாவுடைய நரேஷன், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ லயத்தலிஅ, அல்லாஹ் அடிவானத்துக்கு சமூகம் தாரான். சமூகம் தந்து ரசூலுல்லாஹுடைய உம்மத்தில் அதிகமானவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். 2 பேரை தவிர யாரு ஷிர்கோடு இருக்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க யாரு அடுத்த மனிதனோட பேசாம கதைக்காம குடும்ப உறவுகளை வெட்டி வாழ்ந்து நண்பர்களோட பேசாம பக்கத்து வீடோட பேசாம தாயோடு பேசாம சகோதரர்களோட பேசாம, அன்றைக்கு ஒரு ஜனாசால போயிருக்கிறேன். ஒருத்தர் காதுக்குள்ள வந்து சொன்னார், ஹஸ்ரத், மெதுவாக தலை உயர்த்தி பாருங்கள், முன்னால வீடு பூட்டப்பட்டிருக்குது, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஜனாசா முன்னால் இருக்குது, தம்பியுடைய ஜனாசா முன்னால் இருக்குது, முன்னால வீடு பூட்டப்பட்டிருக்குது, வீட்டுக்குள்ள நானா இருக்கிறான், ஜனாசாவுக்கு கூட அவன் வரல. கனிமகளே, அல்லாஹ் இந்த மனிதர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் இந்த மாதத்துல மன்னிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சிறப்பம்சங்களும் ஆச்சரியங்களும் உள்ளடக்கப்பட்ட மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் நம்மவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கனிமகளே, பிறை 3 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இன்னும் 27 தினங்கள்ல இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை முன்னோக்க போறோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்தல்வானா. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்திருவாயா. யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்கள் எந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ், யா அல்லாஹ், கௌரவமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், இந்த மாதத்தை நாம் உதாசீனம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், நம் கல்புகளை பரிசுத்தப்படுத்தி விடியா அல்லாஹ், நம் கண்களை பரிசுத்தப்படுத்தி விடியா அல்லாஹ், நம் உடல் உறுப்புகளை பரிசுத்தப்படுத்தி விடியா அல்லாஹ், நல்ல மௌத்தங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ், மஸ்ஜித்ல வச்சவங்களுக்கு மௌத்தத்தாய் அல்லாஹ், யல்லா காபத்துல்லாஹ் வச்சவங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய மதீனாவுடைய பூமியில் வச்சவங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ், கெட்ட மௌத்து விட்டு எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ், மதுபோதையோட எங்களுக்கு மரணத்தை தந்துடாதே யா அல்லாஹ், தொழுகை இல்லாதவர்களாக மரணத்தை தந்துடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிற நாயனே யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா யா அல்லாஹ், அந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா யா அல்லாஹ், எங்களோட பாவச்சாலைகளுக்கு தண்டிச்சிடாதே யா அல்லாஹ், எங்களோட பாவச்சாலைகளை பிடிச்சிடாதே யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செஞ்சிரு நாயனே, இந்த மஹல்லாவை கபூல் செஞ்சிரு நாயனே, யா அல்லாஹ், ரஹ்மத்துகள் நிறைஞ்ச ஒரு மஹல்லாவாக ஆக்கிரு நாயனே, பரக்கத்துகள் நிறைஞ்ச ஒரு மஹல்லாவாக மாத்திரு நாயனே, இந்த துஆவை நீ கபூல் செஞ்சிரு நாயனே, நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு நசீபாக்கிறியா யா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس وحدوا الله، فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي طاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم البدعة فإن البدعة تهدي المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى، وعليكم بالصدق فإن الصدق ينجي إليك،
وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنط من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكون من الخاسرين وإن نسينا متمسكها فاتقوا وأجملوا الفتوى وتوكلوا عليه فإن الله هو المتوكلين ودعوا فإنه مجيب الداعين واستغفروا من الضالين وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوا سبيلكم إن الذين يستكبرون سيدخلون جهنم داخرين بارك الله لكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أستغفر الله لكم في المسلمين فاستغفروا إنه الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد فأوصيكم أولا بتقوى الله فإن أصدق الحديث كتاب الله وأوثق العرى كلمة التقوى وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام وخير سنة محمد صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمة بكر وأشدهم في أمر الله عمر وأحياهم عثمان وأقضاهم علي وسيدا شبابها الجنة الحسن والحسين وسيدها الجنة فاطمة وسيد الشهداء حمزة رضوان الله تعالى أجمعين اللهم اغفر عباس ولديه مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا الله بأصحابي لا تتخذ هذه غرضا من أحبهم بأحبهم ومن أبغضهم بأبغضهم وخير قروني قرني ثم الذين والسلطان ضل الله في الأرض من أكرمه الله ومن أهانه الله اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غل الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم اللهم صل محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخدمه صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم عباد الله ورحمكم الله إن الله يأمركم بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والبغي يعظكم لعلكم تذكرون وذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر أقيموا الصلاة.